20 வயசு பொண்ணுக்கிட்ட அடுத்த மாதம் வரக்கூடிய உன்னோட பிறந்த நாள் தான் உன் இறுதி நாள்னு சொல்லிடுறாரு. முனிவர் சொன்ன செய்தி மனசுடைஞ்சாலும் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பித்தாங்க. ஒரு மாத காலம் வரைக்கும் நமக்கு வாழ்நாள் இருக்கு, அந்த வாழ்நாளை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை நெருக்கமான உறவுகள்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறது, தினம் தினம் பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றதுன்னு ஒரு மாதம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்தா. அந்த பிறந்த நாளும் வந்தது. முனிவர் அந்த பொண்ணுக்கிட்ட, நான் உன்கிட்ட பொய் சொன்னேன். நான் சொன்ன ஒரு பொய்னால் ஒரு மாத காலம் நீ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த. என்னை சந்திக்கும் போது உன்கிட்ட இருந்த கவலையும் வேதனையும் இப்போ உனக்கு இல்லை. சாகிற நாள் ஒரு மாதம்தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நீ சந்தோஷமாக வாழணும்னு முடிவெடுத்த நீ ஆயுட்காலம் முழுவதும் உனக்கு இருக்கு. ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக வாழலாமே அப்படின்னு அந்த முனிவர் சொன்னார். இதுதாங்க நமக்கும். சாகிற நாள் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்கிற நாள் நரகமாயிடும்னு பழமொழி. இப்போ உள்ள காலகட்டத்தில் சாகிற நாள் தெரிஞ்சிச்சுன்னா சந்தோஷமாக வாழணும்னு அந்த பொண்ணு முடிவெடுத்த மாதிரி சாகிற நாள் நமக்கு தெரியாது. ஆனால் வாழ்கிற நாள் வரைக்கும் சந்தோஷமாக வாழலாமே. கேட்டுட்ருக்கீங்க பில்லு, நான் உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன்.